மாணவர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 16வது பகுதி. ஏற்கனவே 1500 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த 16வது பகுதியை பொறுத்த வரைக்கும் இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது கம்பைன்டு ஜியாலஜி சப்பார்டினேட்டு எக்ஸாமோட ஒரு கேள்விகள். இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்லேருந்து 1.5 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் கொஸ்டின்னு. வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி சரியான இணை கேட்டிருக்காங்க. கதினா துணை தான். பேர் அப்படின்னா செல்வம். 16 வகை பேருனா 16 செல்வம்னு அர்த்தம். தரம்னா தகுதி, நனினா மிகுதி. இந்த மிகுதிக்கு வந்து நிறைய பொருள் இருக்குது. கடின்னு ஒரு பொருள் இருக்குது, நனின்னு இருக்குது, மா, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. இந்த மிகுதி அப்படிங்கிற வந்து நிறைய பொருள் இருக்குது, பொருள் தரக்கூடிய சொற்கள் நிறைய இருக்குது. சரியா? அடுத்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து ஹிந்தி தான். ஏன் அப்படின்னா இது மட்டும் திராவிட மொழிகளில் வராது, மற்ற எல்லாமே வந்து திராவிட மொழிகளில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். மற்றதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மலையாளம், அப்புறம் வந்து தமிழ், இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழியில் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி வட திராவிட மொழி அப்படின்னு பார்க்கும்போது குரூக்கு, மால்தோ, பிராகுயி அப்படின்னு ஒரு 3 மொழி இருக்குது. அடுத்து தெலுங்கு வந்து நடுத்திராவிட மொழி. திராவிட மொழிகளிலே நடுத்திராவிட மொழியில் வரும். நடுத்திராவிட மொழியிலே வந்து கோண்டா, கோயா, பர்ஜி இந்த மாதிரி இருக்குது. தென் திராவிட மொழிகளில் தமிழ், மலையாளம் பார்த்துட்டோம். இது தவிர வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது துளு, கோத்தா, தோடா, கோரக்கா, இருளா, கன்னடம், இது எல்லாமே வந்துடும். ஹிந்தி வந்து திராவிட மொழி கிடையாது. சரிங்களா? அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது இது எல்லாமே போது, செம்மல், அரும்பு, இதெல்லாம் வந்து மலருக்கு மொத்தம் 7 வகை நிலை இருக்குது. ஒரு 7 வகையாக வந்து அது அரும்பாக இருந்து மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு ஒவ்வொரு 7 நிலை இருக்குது. அதில் வந்து லாஸ்ட்டு கீழே விழுறது செம்மல், வாடி போய் கீழே விழும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7 நிலைகளில் இருக்கிறதா போது, செம்மல், அரும்பு. இந்த கம்மல்ங்கிறது அணிகலன்களில் வந்துடும். இது 3ம் பூவின் நிலை. 7 நிலைகளில் 3 நிலை கொடுத்துருக்காங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அடுத்து பிறமொழி கலப்பில்லாத சொல் கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையில் விவாதம்ங்கிறது என்ன சொல் அப்படின்னா தமிழில் புழக்கத்தில் அதிகமாக இருந்தாலும் விவாதா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல், வடமொழி சொல்லிலிருந்து நம்ம இது எடுத்திருக்காங்க. இது தமிழ் கிடையாது. தமிழ் மொழி விவாதம்ங்கிறது கிடையாது. உரையாடல் தான் சரியானது. கன்வர்சேஷன், டிஸ்கஷன் இதெல்லாம் ஆங்கில சொல். அப்போ உரையாடல் தான் சரியானது. அடுத்து கூகை குளரும், மயில் அகவும், அடுத்து ஆந்தை அலரும், அடுத்து வந்து குயில் கூவும். சரியா? அடுத்து இதெல்லாம் வந்து 10th புக்கில் உள்ள அந்த லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாவர இளநிலைகள். சின்னதாக இருக்கும்போது ஒவ்வொரு இதையும் என்னென்ன சொல்லுவோம். தென்னை சிறுசாக இருக்கும்போது தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். அடுத்து பனைக்கு வந்து வடலி, மடலின்னு சொல்லுவாங்க. பனை வடலி, பனை மடலி. விழா மரத்தோட குட்டி வந்து விளாங்குட்டின்னு சொல்லுவோம், விளாங்குட்டி. சரி, இதெல்லாம் தாவரங்களில் இளநிலை பெயர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இளஞ்சி, கூவல், புனர்குளம், குண்டம், ஊருணி இதெல்லாம் நீர்நிலைகளுக்கான பெயர் 9ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து தில்லை, அழுவம், பதுக்கை, கணையம், அடவி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது காடை குறிக்கும் பெயர்கள் நிறைய இருக்குது. 7th புக்கில் இருக்கும் பாருங்கள். இதில் எக்கச்சக்கம் இருக்கும். அதில் வந்து குறிப்பிட்ட பெயர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து அகர வரிசை சொற்களை எடுத்து எழுதணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அகரவரிசைக்கு ஃபஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள் கசட த ப வரைக்கும் எடுத்துக்கணும். ரே மட்டும் விட்டுறணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஞ ஞ ந ந ம. அடுத்து ந மட்டும் விட்டுறணும். எங்கன்னா நம்ம ந இல்லை மே வரைக்கும் இருக்கணும், நே விட்டுறணும். இப்போ லாஸ்ட்டு எரள வளள. அந்த மிச்சம் இருக்க ரேனாவை வந்து சேர்த்துட்டிங்கன்னா அப்படி வரிசையாக வந்துடும். காய்ங்க, சேனை, டேனை, தேனை, பேமை, எரள வளல, ரேனை இந்த மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் இப்படியும் எழுதலாம், அப்படியும் எழுதலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ
உங்களுக்கு வல்லினம் மெல்லினம் எழுதி இடையினம் எழுதி ரேனா லாஸ்ட்டு கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு மெய்யெழுத்து வந்துடும். மேக்ஸுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸுக்கு வந்து ஒரு சம்மை நம்ம ஒன்று மாதிரி பண்ணுவோம், இன்னொருத்தங்க இன்னொரு மாதிரி பண்ணுவாங்க. எது எளிமையாக இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நமக்கு தேவை ஆன்சர். அந்த மாதிரி தான் அகர வரிசையை வந்து எப்படினாலும் எழுதிக்கலாம். அகர வரிசையை நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் எழுதி பழக்கப்பட்டுட்டேன். சரிங்களா? இதில் வந்து இப்போது அகர வரிசை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுத்து ஆரம்பிக்குதுன்னா தட்டுக்கூடை. ஃபஸ்ட்டு லெட்டர் தட்டுக்கூடை. அடுத்து பூக்கூடை, பழக்கூடை, அதுக்கடுத்து பாவோட இனமில் தானே பூ வருது, அதனால் பழக்கூடை, அதுக்கடுத்து பூக்கூடை வருது மூணாவது. அடுத்து மட்டை கூடை. இந்த வரிசையில் தான் தட்டுக்கூடை, அடுத்து பழக்கூடை, பூக்கூடை, அடுத்து மட்டை கூடை. இந்த வரிசையில் தான் வருது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அகர வரிசை எழுதுனா தான், மெய்யெழுத்துக்களை எழுதி ஞாபகம் வச்சா தான் கண்டிப்பாக ஞாபகம் வரும். எழுதணும், கண்டிப்பாக எழுதுனா தான் ஞாபகம் இருக்கும். அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்டு பிஸ்கட்டு அப்படின்னு இருக்குது. அப்போ கோல்டு பிஸ்கட்டுக்கு தங்க கட்டி. 3 கோல்டு பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவு. 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. அடுத்து அரி. இந்த ரெண்டுக்கும் ஒளி வேறுபாடுக்கான பொருள் ஏற்பாடு கேட்டிருக்காங்க. அரி அப்படின்னா திருமால், இந்த அரி அப்படின்னா என்னென்னா அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த கூரை அப்படின்னா வந்து வீட்டின் கூரை, இந்த கூரைனா கூரை புடவை அப்படின்னு அர்த்தம். அடுத்து நகர வேறுபாடு, லகர வேறுபாடுலாம் தெரிஞ்சால் அவங்களுக்கு எழுத முடியும். போர்க்களம் எந்த வருதுன்னு பாருங்கள். புண் எந்த நகரம் வருதுன்னு பாருங்கள். இதுக்கு வந்து டன்னகரம் வரணும், இதுக்கு பொது லகரம் வரணும், இதில் வந்து இயல்பு லகரம் வரணும் களத்தில். அடுத்து அவ்வளோதான். வீரருக்கு எந்த வரணும், எரள வளலை இடையினத்தில் வர்றது அப்படின்னு பார்த்துக்கணும். விரித்த அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் எப்பவுமே வேர்ச்சொல் எப்படி இருக்கணும், ஏவலில் இருக்கணும். ஏவல் ஒன்று செய் அப்படின்னு இருக்கணும். அப்போது விரித்த விரி, எழுதினான் எழுது, படித்தான் படி, செய்வான் செய், இந்த மாதிரி தான் இருக்கணும். உரைத்தல் உரை, கண்டான் கான், கண்ணுன்னு இருக்கக்கூடாது, கண்கிறது ஒரு பெயர் சொல். தேடினான் தேடு. அஞ்சி அப்படிங்கிறது வினையாளனியும் பேர். வினையாளனியும் பேர்னால் இதில் தான் வரும், அறல தான் முடியும். அஞ்சினர். சரியா? இப்போ வந்து பயந்தனர் வந்து வினையாளனின் பேர்னா அதுவும் வினையாளனின் பேர் தான். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அஞ்சி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையாளனின் பேரை மாற்றிருக்காங்க. அப்போ ஆன்சர் இதுதான். ரெண்டுமே என்னது வினையாளனின் பேர் தான். இங்கே வேர்ச்சொல் கொடுத்ததுனால அஞ்சினர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அஞ்சினார் அப்படிங்கிறது என்னன்னா பலர்பால் பெயர் குறிக்கும். சரியா? அஞ்சினார் ஆர் வந்துச்சுனாலே பலர்பாலை குறிக்கிறோம். அஞ்சா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கான வரும். அஞ்சாத, அந்த தேங்கிறது ஈறு கெட்டு போச்சு. அடுத்து வா அப்படிங்கிற வேர்ச்சொல்ல வந்து வினையாளனையும் பேராக மாற்றோம்னா கண்டிப்பாக என்ன வந்திருக்கணும், அருள முடியணும். அருள முடிஞ்சாலே இதில் எதில் அருள முடியுதுன்னு பாருங்கள், வந்தவர். வினையாளனையும் பேர்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அருள முடியணும். வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, வந்தங்கிறது பெயரச்சம், வந்துங்கிறது வினையச்சம். வந்த இருக்கா, அப்போ ஆல முடிஞ்சுன்னா அது பெயரச்சம். வந்து ஊல முடிச்சுன்னா வினையச்சம். அருள முடிஞ்சுன்னா வினையாளனை பெயர். வாழ்ந்தேன் அப்படிங்கிறது வினை முற்றுன்னு சொல்லலாம், முற்று வினைன்னு சொல்லலாம். வாழ்க்கைங்கிறது தொழில் பெயர் தான். வாழ்ந்த பெயரச்சம். வாழ்ந்தவர் அருள முடிஞ்சதுனால இது என்னது, அப்போ வாழ்ந்தவர்னு இருக்குது, என்னங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். கரேஜ் அப்படிங்கிறது துணிவு, தியாகம்ங்கிறது சாக்ரிஃபைஸ், சமத்துவம்னா ஈக்குவலிட்டி, நேர்மைனா இன்டிகிரிட்டி. பேடி அப்படின்னா நெற்பயிர், ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை தான். கல்டிவேஷன்னா பயிரிடுதல். அக்ரானமி அப்படிங்கிறது வேளாண்மைன்னு போட்டிருக்கு. புக்கில் வந்து வேறு ஒரு சொல் இருக்கும், அது என்னென்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எப்பிக் லிட்ரேச்சர். அது என்ன எப்பிக் அப்படின்னா காப்பியம், காப்பிய இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா இது வந்து சரியானது கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ வந்து எப்பிக் அப்படிங்கிறதுக்கு காப்பியம்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே வந்து எனக்கு செவ்விலக்கியம்னு இருக்குது. செவ்வியலுக்கும்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், தப்பாக இருக்குது. ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். இங்கே என்ன இருக்குது, வட்டார இலக்கியம். வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர், தப்பாக இருக்குது.
டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் பக்தி இலக்கியம். இங்கே என்ன இருக்குது? மாடர்ன் லிட்ரேச்சரான நவீன இயக்கம் இருக்குது, தப்பாக இருக்குது. ஏன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம், இதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்து கலன் அல்லால் அப்படிங்கிறது கலன் குட்டல் அல்லால் கலன் அல்லால். அது இன்னு குட்டலை என்னவாகும்? நேனு மாறிடும். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அது என்ன உடல் அப்படின்னா என்னது? மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சேர்றது தான் இயல்பு. அடுத்து ஓமையை வச்சு பொருள் விளக்க சொல்கிறாங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னது பயனற்ற செயல். அது என்ன விழல் அப்படின்னா புல்லுக்கு தண்ணி பாய்ச்சுனா பயன் கிடையாது, அதான். அடுத்து விழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல, இதுதான் நமக்கு முக்கியமான ஓமை. அப்போ இது வந்து தடையின்றி மிகுதியாக. கடைக்கு போவாயா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா போவேன் அப்படின்னு எஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது நேர்விடை. ஏன்னா எஸ் சொல்லிட்டாங்க, ஓகே. இனமொழினா கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை நடனமாட போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன்னு வேறு எதுக்கோ போவேன் அந்த மாதிரி சொன்னிச்சுன்னா இனமொழி. கடைக்கு போவாயா, கட்டுரை எழுத போவேன், அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கும். ஏவல் விடைங்கிறது கடைக்கு போவாயா நீயே போ அப்படிங்கிறது. அப்புறம் சுட்டு விடைக்கு வந்து என்ன சொல்லு, இப்போ வந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸு எங்கு உள்ளது, பேருந்து எங்கு உள்ளது, இதோ இங்கே உள்ளது, இங்கே, இந்த மாதிரி சுட்டி காட்டுறது சுட்டு விடை. உனக்கு ஆடத் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு பாடத் தெரியும்னு சொன்னது இனமொழி. ஒன்று கேட்டால் இன்னொன்று என்னது, அதுக்கு இனமான ஒன்று சொல்லணும். நீ நடனமாடவில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு கால் வலிக்கும். கால் வலிக்குங்கிறது என்ன இதில் வரும் அப்படின்னு என்ன டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கால் வலிக்கும் ஃப்யூச்சர் சொல்லியிருக்காங்களா, அதனால் உருவது கூறல் கால் வலிக்கும். அப்போ வந்து உற்றது உரைத்தல் அப்படின்னா ஏற்கனவே நடந்தது சொல்கிறது அப்படின்னா கால் வலித்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னது, அது வந்து ஏற்கனவே எனக்கு கால் வலிச்சிச்சு அதனால் நான் போகலை அப்படின்னா உற்றது உரைத்தல் வந்துடும். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்றது. இது பார்க்க ரொம்ப டஃப்பு மாதிரி இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க. அதாவது ஐவகை பால் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், சரியா? அதே மாதிரி ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது மனுஷங்களுக்கு குறிக்கிறதுக்கு ஆண்பால், பெண்பால், பலர்பால், சரியா? அடுத்து விலங்குகள்லாம் குறிக்கிறதுக்கு வந்து ஒன்றன் பால் பலவின் பால், இதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். ஆண்பாலுக்கு அவன் அல்லன், பெண்பாலுக்கு அவள், அதே இது அல்லல் இல்லு வரணும். இது வந்து அவர் அல்லர்னு வரணும், இரு வரணும். அடுத்து ஒன்றன் பாலா, ஒன்றன் பாலுக்கு அது அன்று, சாரி அஃது அன்று, அன்று. பலவின் பாலுக்கு அவை, நிறைய இருந்தால் தான் பலவின் பால், அப்போ அவை அல்ல. இது பார்க்க கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் 5 இந்த வாக்கியம் தான், அது மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி 1.5 மார்க்கு போய்கிட்டே இருக்கலாம். ஒருமை பன்மை பிழை இல்லாதது கேட்டிருக்காங்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. அதாவது ஒருமை பன்மையை பொறுத்த வரைக்கும், அதாவது சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லுவோம். இந்த ஒருமையை பொறுத்த வரைக்கும் என்ன வரணும், பன்மையை பொறுத்த வரைக்கும் என்ன வரணும் அப்படின்னு பார்க்கணும். ஒருமைக்கு தூ அப்படிங்கிறது முடியணும், சரிங்களா? பன்மைக்கு நேல முடியணும். மாடு மேய்ந்தது, மாடுகள் மேய்ந்தன. மரங்கள் வளர்ந்தது, மரம் வளர்ந்தது, மரங்கள் வளர்ந்தன, சரியா? இதுதான் ஒருமை அப்படின்னா தூள முடியணும், பன்மைனா நேல முடியணும், அவ்வளோதான். அடுத்து காவல் நிலையங்கள்னு முடிச்சிருக்கு. இது வந்து ஒரு உயர்ற்ற பொருள் தான். கல்விதில் நிறைய இருக்குது. அப்போ என்ன நேல தான் முடியணும், தூள வரக்கூடாது. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இது வந்து சரியான வாக்கியத்தோட, மற்ற எல்லாமே குழப்பி கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான்.
கெடிகலங்கி அப்படின்னா மிக வருந்தி, சேகரம் அப்படின்னா கூட்டம், வாகு அப்படின்னா சரியாக, மெத்த அப்படின்னா மிகவும். இது இந்த கட்டபொம்மன் லெசன் ஒன்று இருக்கும் 7th அதில் உள்ளது. பொலம் அப்படின்னா அழகு, பொன் அப்படிங்கிற பொருளும் உண்டு. கடறு அப்படின்னா காடு, கோடு அப்படின்னா கொம்பு, குருளைனா குட்டி. மூன்றினம் அப்படிங்கிறது துறை, தாளிசை, விருத்தம். அப்போ அறம்பொருள் இன்பம்னா அது 3 உறுதி பொருட்கள். ஆணவம் கண்மம் மாயைனா அது மும்மலம். அடுத்து இது முக்கணி. 3 இனம், 3 உறுதி பொருள், 3 மும்மலம், அடுத்து முக்கணி. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். காருகர் அப்படின்னா நெய்பவர். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தைக்கிறாங்க, டெய்லர் துண்ணக்காரர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காருகர் அப்படின்னா நெய்பவர்னு அர்த்தம். அடுத்து மடு, மாடு. மாடுனாலே செல்வம் அப்படிங்கிற பொருளில் வரும். இப்போ மடுங்கிறது பொய்கை அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. கொடு, கோடு அப்படிங்கிறதுக்கு தவறான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறி. தரையில் கோடு, ஓகே. சஞ்சனாவுக்கு பழம் கொடு, கரெக்டு. பென்சிலை கொண்டு கோடிடு, ஓகே. தாமரைக்கு புத்தகம் கோடு, இது மட்டும் தப்பாக இருக்குது, வாக்கியம் சரியாக அமையலை. அப்போ இதுதான் ஆன்சர். மடி அப்படிங்கிறது இரு பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். அதில் சரியான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியான இணை கேட்டிருக்காங்க. சோம்பல் அப்படின்னா மடித்தல் அப்படிங்கிற பொருள் வரும், சரியா? அப்படின்னா என்ன அப்படின்னா, சோம்பல்னா சோம்பேறித்தனமாக இருக்காது, மடின்னு சொல்கிறாரு. மடியின்மை அப்படின்னு ஒரு அதிகாரமே திருக்குறள் சோம்பேறித்தனத்தை பற்றி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாடல்னாலும் இசைனாலும் ஒன்று தான். புறநானூரில் இசை அப்படிங்கிறது பாடல் அதாவது ஒரு புகழை பற்றி தான் இசை அப்படிங்கிறாங்க சங்க இலக்கியங்களில். அடுத்து செப்புதல், பேசுதல், விளம்புதல், இது எல்லாமே எதை குறிக்குது? சொல்கிறது. அடுத்து சரியான எழுத்து வழக்கு. எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு மாதிரி இருக்கக்கூடாது, நியூஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கணும், தெளிவான தூய தமிழில் இருக்கணும். ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா, அதாவது இந்த ஒருத்தன் ஒண்டியாய் அப்படிங்கிறத ஒருத்தன் தனியாக போனால் ஊர்கோலமா அப்படிங்கிறது ஊர்வலமா அப்படின்னு மாற்றிருக்காங்க. எழுத்து வழக்கில் மாற்றிருக்கோம். பேச்சு வழக்காக இருக்கிறத எழுத்து வழக்கா. ஒசரமாக வளர்ந்துட்டான்னா உயரமாக வளர்ந்து விட்டான். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னா இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள் அப்படிங்கிறது. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள். இந்த மாதிரி உண்மைகள், உண்மைனா ஒன்று, உண்மைகள்னால் நிறைய. அப்போ இந்த மாதிரி பன்மை வந்துச்சு அப்படின்னா யாவை இருக்கணும். அப்போது ஒருமையில் வந்துச்சுன்னா யாது இருக்கணும். இது பன்மையில் இருக்குது, உண்மைகள்னு இருக்குல்ல. கல்விகுதி வந்தாலே நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். மாடுனா ஒன்று, மாடுகள்னால் நிறைய தானே. இப்போ உண்மைகள்னால் நிறைய இருக்குது, அப்போ யாவை இருக்கணும். அப்போ உண்மைன்னு மட்டும் இருந்துச்சுன்னா யாதுன்னு இருந்திருக்கணும். இங்கே பாருங்கள், பாரதியார் படைத்த 30 காப்பியங்கள் இந்த மாதிரி கல்விகுதி வந்திருக்கு. அப்போ இது நிறைய குறிக்குது, அப்போ யாவை. அப்போ காப்பியம்னு இருந்துச்சுன்னா யாது அப்படிங்கிறத குறிச்சிருக்கணும், கேள்வியை பொறுத்து. 4 வகை படைகள்ங்கிறது என்னது? யாவை. அப்போ ஒன்று தான், ஒரு சிம்பிள் தான். ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், 1.5 மார்க்கு. இதிலே பாருங்கள், இந்த ஒன்றே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை மார்க்கு? 4.5 மார்க்கு. 4.5 மார்க்னா 4500 பேருக்கு முன்னாடி போயிருப்பீங்க. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். சொல் அப்படிங்கிறது ஒரு 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 எச்ச பொருளில் வரதுனால அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கமா போடுறோம். கேட்கிறேன் அப்படிங்கிறது ஒருத்தங்களோட கூற்று, அதனால் ரெட்டை மேற்கோள், லாஸ்ட்டு முற்றுப்புள்ளி வச்சு வாக்கியமாக முடிக்கிறோம். அடுத்து முத்தமிழ் இயலிசை நாடகம். இது நிறுத்தற்குறி சரியாக இட்டு எழுதணும். ஏதாவது ஒன்று விளக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வைக்கணும், அதுக்கடுத்து என்ன வைக்கணும், முக்கார் புள்ளி வைக்கிறது வழக்கம். முத்தமிழ், அப்புறம் அதுக்கடுத்து விளக்க போகிறோம். அப்போ அதனால் என்னது, அந்த முக்கார் புள்ளி வச்சு அதுக்கடுத்து இயல், அடுத்து ஒரு கார் புள்ளி, இசை, அதுக்கடுத்து ஒரு கார் புள்ளி, லாஸ்ட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கிறோம். அடுத்து இருவினை பொருள் வேறுபாடு அறிகள் அப்படின்னு பார்க்கும்போது, பழக்கலவை நிறைந்த ஜாடியில் நீரை இறைத்தனர் அப்படிங்கிறதுக்கு நிறைத்த
நிறைந்த நிறைத்த அப்படிங்கிறது சரியான பொருள் வருது. அடுத்து இது வாக்கியமெல்லாம் தப்பாக இருக்குது, இதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. குடியரசுத் தலைவர் நாளை வருவார். இதுவும் அதே மாதிரி தான் ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படின்னா எல்லாரையும் படிக்க வைக்கிறோம், கல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாருமே படித்தவங்களாக ஆக்கணும் அப்படிங்கிறது. கோவலன் கொலை உண்டான், இந்த உண்டான், ஆயிற்று, போயிற்று, ஆனது, போனது இந்த மாதிரி வந்தாலே அது செய்யப்பாட்டு வினை தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செய்யப்பாட்டு வினை தான். என்னதெல்லாம் வந்து உண்டான், ஆயிற்று, ஆனது, போனது இந்த மாதிரி வரும். அவன் திருந்தினான், ஒரு செயலை அவனே செஞ்சுட்டான், அப்போ தன்வினை. இந்த பட்டது, பெற்றது இப்போ தானே பார்த்தோம், ஆனது, போனது இந்த மாதிரி வந்துச்சுனாலே என்னது வரணும், செய்யப்பாட்டு வினை. இங்கே தப்பாக இருக்குது, அப்போ இதுவும் தப்பு தான். பணம் இந்த போனது ஆனதுன்னு வந்தனாலே என்னது பார்த்தோம், கரெக்டாக இருக்கா, செய்யப்பாட்டு வினை. அப்துல் கலாம் நேற்று வருவித்தார், வந்தார் இல்லை வருவித்தார்னு இருக்குது, ஒருத்தவங்க சொல்லி செஞ்சதுனால இது பிறவினை. பந்து உருண்டது, உருட்டு வித்தான், அந்த மாதிரி. பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை, பந்தை உருட்டு வித்தான்னா பிறவினை. ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்க சொல்லி செய்கிறது அந்த மாதிரி. அழைப்பு மணி ஒலித்தால் கயல்விழி, ஒலித்ததால் கயல்வி கதவை திறந்தாள். இது வந்து கலவை தொடர். கலவை தொடர்னால் வந்து ஒரு சென்டென்ஸும் இன்னொரு சென்டென்ஸும் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த சொல் வந்து இதோட சேர்ந்துருக்கும், அதான் கலவை தொடர். அடுத்து தன்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. பந்து உருண்டது, அதுதான் கரெக்டு. சிங்க குருளை, புலி பரல். அடுத்து யானை கன்று, ஆட்டுக்குட்டி, இதுதான் சரியான இணையாக இருக்கும். பால் என்ற சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைமரபு. பால் பருகினான், நீர் குடித்தான், மாத்திரை விழுங்கினான், சோறு உண்டான், சாப்பிட்டான், எதனாலும் போட்டுக்கலாம். பால் பருகினான், நீர் குடித்தான், மாத்திரை விழுங்கினான், இந்த மாதிரி போட்டுக்கலாம். முறுக்கு தின்றான், இதெல்லாம் பழைய ஸ்கூல் புக்கில் இருக்குது, பழைய சமச்சீர் கல்வி புக்கில் இருக்குது. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு கரெக்டாக பார்த்துக்கணும். ஏனெனில் இணைப்பு சொல், கன்ஜெக்ஷன் வேர்டு என்னென்ன கரெக்டாக வருதோ அதுக்கு தப்பில். ஏனெனில் அவனுக்கு உடம்பு நலமில்லை. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ட்ராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம், கரெக்டு. இது வாட்டர் ஜோன் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், இது புக்கில் இல்லை. அடுத்து குமிழிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன். பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எருத்துவாம்னா மண்புழு தான், வேறு ஒன்றும் இல்லை, நாங்கூல் புழு அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டீரியலிசம், மெட்டீரியல்னால் பொருள் தானே, அப்போ பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. குளோபல்னால் என்னது, உலகமயமாதல், குளோபலைசேஷன். அடுத்து உருபன். உருபன் அப்படின்னா வந்து மோர்ஃபோம் அப்படி சொல்லுவாங்க, MORPHEME, மோர்ஃபோம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஒளியன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபோன்மி, சரியா, ஃபோன்மி. அடுத்து ஒப்பிலக்கணம். இந்த ஒப்பிடுறது அப்படின்னாலே வந்து கம்பேரிசன் அப்படி சொல்லுவோம்ல, அப்போ ஒப்பிலக்கம்ங்கிறது கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படிங்கிறோம். பேரகராவதி அப்படிங்கிறது லெக்சிகான் அப்படிங்கிறோம். லிட்ரஸி ரேட்டுன்னு சொல்லுவாங்க, கல்வியறிவு விகிதம், அப்போ கல்வியறிவு, அதை வச்சு நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்து சரியான எண்ணடையை பொறுத்த வரைக்கும் அந்த உங்களுக்கு உயிரெழுத்து தெரியுங்களா, ஆனாலேருந்து அவனா வரைக்கும் இருக்கா, இதுதான் உயிரெழுத்து. ஆனா, அவனா, ஈனா, ஐயனா, இந்த மாதிரி எந்த எழுத்து வந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன தான் போடணும், ஓர் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி என்ன எழுத்து வந்தாலும் என்ன போடணும், ஒரு எழுதிடணும். அப்போ இங்கே வந்து அழகிய அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து உயிரெழுத்து, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஓர் தான் எழுதணும். மற்ற எல்லாம் தப்பாக இருக்கா, அப்போ அதெல்லாம் தப்பு. அப்போ உயிர்மை எழுத்து ஏதாவது வந்துச்சுன்னா என்ன போடணும் அப்படின்னா ஒரு எழுதணும். இங்கே ஏ அப்படிங்கிறது என்னது, ஒரு உயிரெழுத்து தானே, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கணும், ஓர் போட்டிருக்காங்க, அப்போ இது சரி. இங்கே அதே மாதிரி தான். இங்கே அப்படிங்கிறது என்னது எழுத்து, ஒரு உயிர்மை எழுத்து, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன போடணும், ஒரு தான் போடணும், அதான் சரியாக இருக்கும். அடுத்து இந்த பத்தியை படித்து பொருள் சொல்லணும். அதில் வந்து தென் தமிழ்நாட்டில் மலை வளம்
படைத்த பழம்பதி வந்து திருக்குற்றாலம். இது வாசிடுவோம், எவ்வளோ நேரம் இருப்பது. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணங்கமலும், கோல மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். அத்தகைய மலையின்று விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளரிவுகள் வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பாலாவிவோர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும். வேனிற்காலத்தில் திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளில் நலங்களை கவர்ந்து வருவதால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு பேரா படிச்சிட்டிங்கனாலே போகும். வாரத்துக்கு ஒரு பேரா படிச்சினாலே உங்களுக்கு நகர வேறுபாடுலாம் நல்லா வரும். அடுத்து மரங்கள் பேர் வந்து இந்த பத்தியில் இந்த கோங்கு வேங்கை தான் மரம். பாட்டு சிச்சது வந்து வண்டு. அந்த நீர் திவளைக்கு என்ன சொன்னோம்னா பாலாவி. பாலாவினா என்ன தெரியுமா? பால் ஆடை. ஆவினா ஆடைன்னு அர்த்தம். அருவியிலிருந்து சிதறும் நீர்த்திவளைகள் வந்து என்ன ஓமை சொல்லிக்கோன்னா பாலாவி, பாலாடை போன்று இருந்தது. அடுத்து மலர்கள் வந்து குரவம் முல்லை. அடுத்து தமிழ் கூட்டலெங்கள் தமிழங்கள். இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதாவது இல் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் என்னது ஏ அப்படிங்கிற இதோட சேர்த்து லேன்னு மாறும். அதாவது உடல் அப்படின்னா மெய்யெழுத்து, உயிர் அப்படின்னா உயிரெழுத்து, இது ரெண்டும் சேர்றது தான் உயிர்மை எழுத்து. அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்து வில கூட்டல் காய் விலங்காய். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது கொஞ்சம் நோட் பண்ணிச்சுக்கோங்க. இது புக்கில் இல்லை. பனி கூட்டல் காற்று பனிக்காற்று. அடுத்து கரும்பு, அதாவது கூட்டு பெயர்கள் கேட்டிருக்காங்க. கரும்பு தோட்டம். அப்போ என்ன கொள்ளை வரும்? சோள கொள்ளை. என்ன தோப்பு வரணும்? மாந்தோப்பு. அடுத்து மக்கள் கூட்டம். சோள கொள்ளை, மாந்தோப்பு, மக்கள் கூட்டம், கரும்பு தோட்டம். இதுதான் கூட்டு பெயர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் பழைய புக்கில் இருக்குது. களிப்பா தூங்கல் ஓசை உடையது. தப்பு. களிப்பாக்கு என்ன ஓசை? துள்ளல் ஓசை. அதாவது மொத்தம் 4 வகை ஓசை இருக்குல்ல, 4 வகைப்பா, 4 வகை ஓசை. ஃபஸ்ட்டு என்னப்பா? வெண்பா செப்பல் ஓசை. வெண்பா என்ன பண்ணிடுவா? செப்பலால் அடிச்சிடுவா, செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஆசிரியர்களாக என்ன பண்ணுவாங்க? அகவல் விடுவாங்க. அடுத்து களிப்பா களி கண்டாங்கனால எப்படி இருக்கும்? ஆசையாக இருக்கும். அப்போ துள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வருவோம், துள்ளல் ஓசை. அடுத்து வஞ்சிப்பா அப்படிங்கிறது வஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? தூங்கிடுவோம், அழுதுகிட்டே தூங்கிடுவோம்ல, அப்போ தூங்கல் ஓசை. அப்போ இது தப்பாக இருக்குது. கூற்று 1 தப்பு. கலித்தொகை கலிப்பாவாளர் தான் கரெக்டு தான். இது வந்து 8 தொகை நூல்களில் 2 நூல் இருக்குது. அது ரெண்டுமே வந்து பாவகையால் பெயர் பெற்றது. ஒன்று கலிப்பா கலித்தொகை, பரிபாடல் பரிபாட்டு. சரியா? இந்த ரெண்டுமே வந்து பாடல் பெயரால் பொருள் பெற்ற, அதை பாவகையால் பொருள் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது சரி, இது தப்பு. 1 தவறு, 2 சரி. 8 தொகை நூல்களில் 1 மதுரை காஞ்சின்னு போட்டிருக்காங்க. 10 பாட்டு நூலில் ஒன்று தான் என்னது? மதுரை காஞ்சி. காஞ்சி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நிலைத்திருத்தல்னு இருக்குது. காஞ்சினாலே நிலையாமைன்னு அர்த்தம். அதுவும் தப்பாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 2 தப்பாயிடுச்சா? பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்டு தான். இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். முருகு பொருநாறு பாணி 2ன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியலன்னா ஸ்டார்டிங்கில் போட்டு கூகுள்லேயே போட்டு பாருங்கள். முருகு பொருநாறு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும். முருகு அப்படின்னு போட்டு பாட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 8 தொகை நூல் 10 பாட்டு நூல்கள் எல்லாத்தையும் இதில் கொடுத்துருப்பாங்க. 10 நூல் இதில் இருக்கும். இந்த நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 பாட்டுமே தெரிஞ்சாதான் 1 மார்க் கிடைக்கும். அப்போது 1 2 தப்பு, 3வது சரி. கத்தியை திட்டாதே உந்தன் புத்தியை திட்டு வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தி ஆகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. 2010ஆம் ஆண்டு
அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவூட்டும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கினார். இது எல்லாம் ஓகே தான். இது கூற்று காரணத்துக்கு எது கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல. மக்களே நல்ல ஞாபகம், ஒரு கூற்றுனா அது காரணத்தை விளக்கணும். இது அவரோட ஒரு பொன்மொழி. இது அவருக்கு வந்து இது பண்ணிருக்க ஒரு மரியாதை நிமித்தமாக இது பண்ணியிருக்காங்க. இது இதே இந்த காரணத்தையே ரெண்டாக பிரித்து மேலே ஒன்று கொடுத்து இது கீழே ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா கூட கரெக்டாக இருந்திருக்கும். இது ஏதோ இந்த கூற்று காரணம் நிறைய பிழைகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூற்று காரணம் சரினே போடுங்க. முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். எனக்கு எதுவும் அவங்க பொன்மொழி கொடுத்து இது கொடுத்தது சரியாக பொறுத்தலை. இப்போ கூற்றில் 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டு காரணம் கொடுத்து அவரோட நூற்றாண்டு இது அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவானதுன்னு மேலே கொடுத்துட்டு அவரோட நினைவே நூற்றாண்டு நினைவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இது எதுவுமே இல்லாமல் மேலே அவரோட பொன்மொழி கொடுத்து கூற்றாக கொடுத்து காரணமாக கொடுக்கறது சரியான வாக்கிய அமைப்பாக சரியான வினா அமைப்பாக இருக்காது. அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது யார்? பாட்டி அவை சொல்லியிருக்காங்க. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொன்னது என்னது? நன்னூல் சொல்லியிருக்குது. உலகில் மொழிகள் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. சரியான பொருத்தியிருக்காங்க. அடுத்து நிகழ்கால இடைநிலை கிறுக்கென்று ஆனின்று. இத்து இட்டு இருங்கிறது இறந்த கால நிலை. இப்போ இவங்கிறது எதிர்கால இடைநிலை. இல்லல்லாங்கிறது எதிர்மறை இடைநிலை. இல்லல்லா அப்படின்னா எதிர்மறை, இப்போ இவனா எதிர்காலம். இது இத்து இட்டு இருன்னா இறந்த காலம், கிறுக்கென்று ஆனின்றுனா நிகழ்காலம். இறந்த காலத்தை காட்டும் வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெய்தது, பெஞ்சு முடிச்சிருச்சு, அதான் இது கரெக்டாக இருக்குது. இது பெய்தது இருக்குல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை எங்கள் ஊரில் மழை பெய்தது. இது ஏதாவது வாக்கியம் இருக்கா? அப்போ தப்பாக இருக்குல்ல. அப்போ கீழே உள்ள சி தான் கரெக்ட். ஏற்றம் அப்படிங்கிறதுக்கு இறக்கம் அப்படிங்கிறது தான் சரியான எதிர்ச்சொல். ஏற்றம் அப்படின்னு பார்த்தோன்னே அப்போ உயர்வு, ஏற்றுதல் அந்த மாதிரி போட்டோன்னா 1.5 மார்க் போயிடும். 1500 பேர் உங்களுக்கு முன்னாடி வந்துடுவாங்க. பருதி அப்படின்னு பார்த்தோன்னே என்ன பண்ணுறது? சூரியன் எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டுருங்கன்னா அங்கே எதிர்ச்சொல்னு இருக்கும். எப்போவுமே அப்படி தான். எக்ஸாமில் நம்ம டக்குன்னு மூளை வேலை செய்யாது. இன்மை என்பதன் எதிர்ச்சொல் மறுமை. சைதாப்பேட்டைக்கு சைதை, சைதான்னு இருக்குது. நாகப்பட்டினத்துக்கு நாகை, மன்னார்குடிக்கு மண்ணை, மயிலைங்கிறது மயிலாப்பூருக்கு தான் மயிலை, நெல்லை அப்படிங்கிறது தான் திருநெல்வேலிக்கு. அப்போ இது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே தப்பாக இருக்குது. நாகப்பட்டினத்துக்கு நாகை அப்படியே கேட்டது அப்படியே கேட்டுட்டான். 2 மார்க் அப்படியே 3 மார்க் வந்திருக்கும். புரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகவு. சப்சிடிங்கன்னு நாள்கை தான். பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு திருக்குறளில் உள்ள ஒரு வார்த்தை. முழு பொருள் என்னென்னா உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். உலர் என்னும் மாத்திரையர் அப்படின்னா என்னென்னா உலர் அப்படின்னா இருக்காங்க, மற்றபடி அவங்கெல்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. உலர் அப்படின்னா இருக்காங்க, அவங்களால ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவங்க. யார் அப்படின்னா பயவா கலர் அணையர் கல்லாதவர். இந்த படிக்காதவங்க, இந்த கலர் நிலம் எதை போட்டாலும் விளையாத நிலம் மாதிரி இருப்பாங்க, அவங்களால பயன் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ இதுக்கான கேள்வி உருவாக்கணும். அப்போ கல்லாதவர் எதை போன்றவர் அப்படின்னா கலர் நிலம் போன்றவர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என அழைக்கப்பட்டார். பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சரியான கேள்வி அதுதான். வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை. வஞ்சா என்ன பண்ணிடணும்? வஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னது அழுதுகிட்டு போய் தூங்கிடணும். அப்போ தூங்கல் ஓசை. உத்தியோகம்னா அலுவல். காரியதாசினா செயலாளர், தலைவர் கிடையாது. நிபுணர்னா வல்லுனர். அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். அப்போ 2வது மட்டும் தப்பாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். செக் அப்படின்னா காசோலை. இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம். ஓகேவா?
இது வந்து சரியான சொல் அமைக்கணும், சரியா? பிழையான வாக்கியமாக இருக்கும். விரிந்தன, விரித்தன, பணித்தனர், பணிந்தனர், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இதில் வந்து பிழையானது இதுதான். பூவின் இதழ்கள் விரித்தன இருக்கக்கூடாது, விரிந்தனன்னு இருக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ஒரு மைனூட்டு வித்தியாசம், இது கொஞ்சம் பார்க்கணும். இதுவும் அதே மாதிரி தான். ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர்னு இருக்காது, சேர்த்தனர்னு இருக்கணும். இத்து வந்துருக்கணும், இந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லைட்டாக இது பார்த்தோன்னே புரியாது, கொஞ்சம் பார்க்க தான் புரியும். விரித்தன, விரிந்தன, சேர்த்தனர், சேர்ந்தனர். இந்த எங்கே இந்து வரும், எங்கே இத்து வரும் அப்படிங்கிறதுல தான் இந்த கேள்விக்கான ஆன்சரே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோதான், நம்ம இந்த கேள்வியெலாம் முடித்தாச்சு. 100 கேள்விகள் பார்த்தாச்சு இன்றைக்கி. கண்டிப்பாக நீ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா, முழுமையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வகையில் ஒரு காணொலி பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு பயன்படும். தொடர்ந்து எங்களோட காணொலியை பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்த காணொலி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.